ஹலோ டியர்ஸ், நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ஹவு டு சூஸ் அ ரைட் ஷேட் இன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு. நானும் கூட அந்த ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு வீடியோஸ் லைக் மெனி இயர்ஸ் அகோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, நான் பர்சனலி கடைக்கு போகும்போது ஹவு ஐ வில் சூஸ் மை ஷேட் ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். இதுக்காக நான் ஃபியூ சாம்பிள்ஸ் மெக்காலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஃபவுண்டேஷன்ஸும் யூஸ் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணுன்னு போகும்போது எந்த மேக்கப்பும் போடாதீங்க. ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு த ஷாப். அப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவல் கலர் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்வாட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும், லைக் மெக்காவோ எனிவேர் சி த ஸ்வாட்ச் ஸ்டிக்ஸ். அது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஸ்டிக் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஒரே ஸ்டிக்கில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. நீங்கள் போனோன்னு அவங்க கிட்ட கேளுங்க, உங்களோட டோன் என்ன, லைக் வெயின்ஸ் எல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா. இஃப் யூ ஹேவ் அ க்ரீன் வெயின்ஸ் தென் யோர் வார்ம் டோன், அதுக்கேற்ற ஃபவுண்டேஷன்ஸ் என்னென்னு அவங்களே ஒரு பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு லைனாக வச்சுட்டு ஒவ்வொன்றா எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு செஸ்னட் அப்படிங்கிற ஷேடு 2 ஃபேஸ்ட் ஃபவுண்டேஷன். ஓகே, அந்த ஸ்வாட்ச் ஸ்டிக் எடுத்துட்டு டேக் அ குட் அமௌண்ட் அண்ட் அப்ளை ஹியர். ஒரு திக் லேயரே நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே கீழே வரையும். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட் நெக்ஸ்ட் ஸ்வாட்ச் ஸ்டிக்கில். ஓகே, நெக்ஸ்ட் நான் போட போகிறது நாஸ்லேருந்து மேக்கோ அப்படிங்கிற ஷேட். ஒரு சைடுக்கு மேக்ஸிமம் 3 ஷேட் போடுங்க, நிறைய போட வேண்டாம். ஸோ தட் யூ கேன் ஸ்ப்ரெட் ஈஸிலி அண்ட் செக் இட். அடுத்து நான் நாஸ்லேருந்து கரக்காஸ் அப்படிங்கிற ஷேட் போட போகிறேன். இப்போ நான் இங்கே 3 ஷேட் போட்டிருக்கேன். இந்த 3 ஷேட்ஸும் அப்ளை பண்ண பிறகு லீவ் இட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு ட்ரை. ஏன்னா அது போட்ட உடனே கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிவ் ஃபியூ செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இதை போட்டிருக்கேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் 5 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கையில் பிளெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ரஷ் வாங்கி பிளெண்ட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் பிளெண்ட். இதுக்கு மேலே எக்ஸாக்டாக அந்த போர்ஷனில் நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னைக்கு பிளெண்ட் வித் திஸ் ப்ரஷ். யூஸ்வலாக அப்படி போட்ட உடனேயே உங்களுக்கு சில ஷேட்ஸ் ஆப்வியஸாக தெரியும் இட்ஸ் நாட் அட் ஆல் யோர்ஸ் அப்படின்னு. ஏன் அப்படின்னா எதர் இட் லுக்ஸ் ஸோ பிரைட் ஆர் இட் வில் லுக் டூ டார்க். சி, ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது எவ்ரிபடிஸ் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். சில பேர் மேக்கப் போட்ட மாதிரி பளிச்சுன்னு தெரியணும்னு நினைப்பாங்க. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ். இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் ராங். சில பேர் நினைப்பாங்க நான் மேக்கப் போட்டாலும் மேக்கப் போட்ட மாதிரி தெரிய வேண்டாம், மை ஸ்கின் பட் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஷேட் லைட்டாக இருந்தால் ஐம் ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஐ பர்சனலி ப்ரிஃபர் என்னோட ஸ்கின் டோனுக்கு மர்ஜ் ஆகணும். என்னோட ஸ்கின் மேக்கப் போட்டால் கூட ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் நினைப்பேன். அதனால நான் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். என்னோட எக்ஸாக்ட் ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எது இருக்குதோ அதுதான் நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் அப்ளை பண்ணி ஃபியூ செகண்ட்ஸ் மேலே ஆயிடுச்சு. லெட் மீ பிளெண்ட் நவ். இது chestnut. Next I'm going to blend this. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சியாக இருக்குது. இது பர்ஃபெக்டாக என்னோட ஸ்கின்னுக்கு பிளெண்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ இதை பிளெண்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நாட் ஆரஞ்சி, நாட் டூ பர்ஃபெக்ட் ஆல்சோ, பட் ஐ ஸ்டில் கேன் மேனேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது 3 ட்ரை பண்ணதில் உங்களுக்கு ஈஸியாக உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் எது என்னோட ரைட் ஷேட் அப்படின்னு. என்னை பொறுத்தளவு திஸ் வில் பி த ரைட் ஷேட் ஃபார் மீ. இது ரெண்டில் நான் எது வேணால் நான் சூஸ் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். இது எடுத்தேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒரு எல்லோவா இல்லை ஆரஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும். அது ரொம்ப அழகாக இருக்காது. அதனால நான் இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். 2 ஃபேஸ்ட் செஸ்னட் இது பர்ஃபெக்டாக இருக்குது. இது கரக்காஸ் அதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. மேக்கோ லுக்ஸ் லிட்டில் பிட் ஆரஞ்ச் ஆன் மீ. இப்போ இது இந்த பக்கம் இதை பார்த்துட்டோமா. இப்போ இந்த பக்கம் வேறு 3 ஷேட்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் காட்டப்போகிற 3 ஷேடுமே நான் ஆல்ரெடி வாங்கின ஷேட்ஸ். இது மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து கன்சீல் அண்ட் க்ளோ. இது உங்களுக்குலாம் தெரிஞ்ச LYSலேருந்து TM3. இது LYSலேருந்து TG7. இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணலாம். Makeup Revolution Conceal and Glow shade number 12.5 looks perfect match. DM3 also I can definitely manage. It matches my skin and my neck. இப்போ இந்த TG7 எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வார்மராக இருக்குது. ஸோ இது என்னென்னா
நான் சொன்ன மாதிரி கிளாம் லுக் மேக்கப்க்கெல்லாம் நான் இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பட் ரெகுலராக ஒன்றுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற இடத்துல நான் இந்த மேக்கப் ரெவல்யூஷன் 12.5 ஆர் DN3. இந்த பக்கம் டூ ஃபேஸ்டோட செஸ்னட் ஐ கேன் டெஃபினெட்லி கோ. இது நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் பிகாஸ் இட் இஸ் மேக்கிங் மீ லுக் வெரி ஆரஞ்ச். அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுவேன். கடைக்கு போகும்போது இது போட்டுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் விட்டுருங்க, அங்கேயே இருங்க, வெயிட் பண்ணுங்கள், ஒரு 5 minutes ஆகுது கொடுங்க. அது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஐ வில் ஷோ யூ. ஓகே, இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நான் போட்டது வந்து மேக்கப் ரெவல்யூஷன் ஷேட் நம்பர் 12.5 LYS ஃபவுண்டேஷன் ஸ்டிக் ஷேட் DN3 அண்ட் TG7. இது 3 தான் இந்த பக்கம் நான் போட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 5 minutesக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு வந்து என்னோட ஸ்கின்னோட மர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ரஷ் வச்சு கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணேன்னா கூட யூ கான்ட் ஐடென்டிஃபை விச் ஒன் இஸ் விச். Which means I clearly can pull off all these 3 shades on my skin. So இந்த பக்கம் நான் வாங்கியிருக்கிற 3 ஷேட்ஸ்மே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி I can make it out. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செஸ்னட் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் லைக் this side. So chestnut will be my perfect shade if I want to purchase from Too Faced. NARSலேருந்து கரகாஸ் கூட you can't see the difference. So I think this also will be my perfect shade. பட் திஸ் ஒன் மக்காவ் ஐ ஃபீல் லிட்டில் ஆரஞ்ச். எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா டெஃபினெட்லி கெட் அ சாம்பிள், டோன்ட் பை அட் ஃபஸ்ட் சைட். அவ்வளோதான். எப்போவுமே ஹை எண்ட் அப்படின்னு போகும்போது டெஃபினெட்லி தே வில் கிவ் சாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு சாம்பிள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து நேச்சுரல் லைட்டில் வச்சு இதை ஃபஸ்ட் அப்ளை பண்ணி வேர் டெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அது ஆக்சிடைஸ் ஆகுது, ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அதெல்லாம் பாருங்கள். இஃப் யூ ரியலி வாண்ட் டு ட்ரை ஒரு வேர் டெஸ்ட் பண்ணுங்கள். வேர் டெஸ்ட் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனை போட்டு அதர் மேக்கப்லாம் நான் கம்ப்ளீட் மேக்கப் பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரையும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். நைட் வரையும் அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா தென் யூ கோ ஆன் பை த ஃபவுண்டேஷன். திஸ் இஸ் ஹவு ஐ ப்ராக்டிக்கலி சூஸ் மை ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் பை. ஃபவுண்டேஷன்ஸ் மட்டும் நிறைய வாங்கி வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கின் டெஃபினெட்லி கீப் சேஞ்சிங். த ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் சேஞ்ச் ஆகலாம், வெதர் சேஞ்ச் ஆகலாம், இல்லை உங்களுக்கு ஹார்மோன் சேஞ்ச் ஆகலாம். இந்த மாதிரி பல ரீசன்ஸில் உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம், இல்லை கொஞ்சம் டேமேஜ் ஆகலாம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்கின்னை பொறுத்தளவு. அதனால எப்போவுமே வந்து எல்லா பிராண்ட்ஸ்லேருந்தும் எல்லா ஷேட்ஸும் வாங்கி வச்சுக்கிறத விட விச் ஐ டிட் தட் மிஸ்டேக். தேங்க் காட் இப்போ வரையும் நான் வாங்கின ஷேட்ஸ் இன்னமும் மேட்ச் ஆகிறதுனால எனக்கு அது பிரச்சனை இல்லை. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் கேர் ரொட்டீன் வீ டூ. ஸ்கின் டெக்ஸ்சரும் சரி, ஸ்கின் கலரும் சரி, இட் சேஞ்சஸ். ஸோ உங்களுக்கு ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்கிற வரையும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று வாங்குறது தான் வந்து ரைட் டிசிஷன். நான் தப்பான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கேன், அது இன்னொருத்தவங்க ரிப்பீட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். இட் இஸ் நாட் லைக் யூ கான் பை, யூ கேன் டெஃபினெட்லி பை, பட் பை based on the current skin situation. That is what I'm trying to say. இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். Thank you for watching. See you in next video. Till then, bye from Priya. Take care. Bye.